My Daily Strength Ministries welcomes you online to the Joshua Family Blessing Meeting. அன்பார்ந்தவர்களே, என் அனுதின பலன் ஊழியங்களின் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் வருகிற 2024 ஜனவரி 1ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு சென்னை வேப்பேரியில் உள்ள BKN வளாகத்தில் நடைபெறும். இதில் நம் அன்பு சகோதரர் ஜேக்கப் ரூபன் அவர்கள் 2024க்கான வாக்குத்தத்த செய்தியளித்து 2024க்கான தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் அளிப்பார்கள். இந்த புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்கள் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மறந்துவிடாதீர்கள், என் அனுதின பலன் ஊழியங்களின் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் 2024 ஜனவரி 1ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு BKN வளாகத்தில் நடைபெறும். யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிற உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்கள் சிச்சுவேஷன் எதுவாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். வீடுகளில் இருக்கிற நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அங்கே இங்கும் கவனத்தை சிதற விடாமல் இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு. நம்மை சுற்றி இருக்கிற காலங்கள், நாட்கள் கொடியதாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, எல்லாவற்றுக்காகமல்ல எல்லாவற்றிலேயும், அப்படிதான் வேதம் சொல்கிறது. நன்றி சொல்லும் பொழுது, ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், நன்மையானதை கொடுப்பேன், இரட்டிப்பான நன்மையை கொடுப்பேன். வெறும் நன்மையில் இரட்டிப்பான நன்மையை கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. சகரியாவிலே அதுதான் வாசிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாயிருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக அது தேவ பலனை கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுலடியார் எழுதுகிறார். 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்முடைய சிந்தையை காக்கிறது கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நம்பிக்கை. அந்த சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். இன்றைக்கும் சமாதானம் இல்லாமல் அங்கெங்கும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற அநேகருக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கோ தேவ சமாதானம் நிறைவாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் அப்படி எழுந்து நிற்போம். Let's all arise and sing the opening hymn. Oh God, our help in ages past, our hope for years to come. இந்த ஆங்கில பாமாலை எல்லோரும் சேர்ந்து பாடலாம். Shelter from the stormy
குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக நமக்கு உதவி செய்கிறவர் ஒரே ஒருவர் தான், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கே துதி கனம் மகிமை உண்டாகட்டும். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாட போகிறோம். Let's all join together and plead for the precious blood of our Lord Jesus Christ. வீடுகளில் இருக்கிற நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். ஆபேலின் இரத்தம் பழி வாங்கும் என்று பேசினது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இவர்களை மன்னியும் என்று பேசினது. அந்த இரத்தத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. சாத்தான் பயப்படுகிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை பயன்படுத்துங்கள். இந்த இரத்தத்திற்காக மன்றாடுங்கள். அந்த இரத்தம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 பிசாசின் தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்டு போகட்டும். உங்களை குறித்து நினைத்திருக்கிற தேவனுடைய நினைவுகள் நன்மைக்காக தீமைக்காக அல்ல. ஹல்லேலூயா. சத்துரு வஞ்சகன், அவன் தோற்று போனவன். நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் ஜெயமடிப்பீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுக்கு ஜெயம். ஹல்லேலூயா. நீங்கள் வெற்றி பெறுகிறவர்கள். நீங்கள் வால் அல்ல, நீங்கள் தலையாயிருப்பீர்கள். நீங்கள் கீழாக அல்ல, மேலாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த வல்லமை பாய்ந்து செல்லட்டும். தேவனுடைய வல்லமை பாய்ந்து செல்வதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் நல்ல மாலை நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். சுகவீனமாக இருக்கிறவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வியாதியோடு உள்ளே வந்திருந்தால் அவர்கள் சுகமடையட்டும். மன பாரத்தோடு வந்திருப்பார்கள் என்றால் மன கவலைகள் அகற்றப்படட்டும். கண்ணீர் எல்லாம் துடைய ஆண்டவரே. கண்ணீரை காண்பவர் நீர்தானே. எல்ரோயி என்று உமக்கு ஆகார் பெயர் வைத்தாள். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவரே, துரத்தப்பட்ட ஆகாரை கண்டவர், அத்தனை பேரையும் நீர் பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. ஆண்டவரே, நீர் கேட்கிற தெய்வம், எங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறதே. உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே உம்முடைய பாதத்தை தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அடிமைகள் அல்ல. எங்களை உள்ளங் கைகளில் வரைந்திருக்கிற எங்கள் ஆண்டவர், கல்வாரி சிலுவிலே எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர், குற்றமற்ற ஒரே பலி,
அந்த ஆதி பலி செலுத்தின எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர், அவர்தான் எங்களை முன்குறித்தவர். வீடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கே இருந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தாலும் சரி, யூடியூப் மூலமாக பார்த்தாலும் சரி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சுகம் அவர்கள் வீடுகளிலேயும் எங்கிருந்தாலும் கடந்து செல்வதாக. ஒருவேளை வாகனத்தில் போய்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம், வீடியோ பார்க்க முடியாமல் இருக்கலாம், அவர்களுக்கும் அதே ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நீர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவன். நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உம்முடைய பிள்ளைகள் ருசித்து பார்க்க தானே வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் பாடுகிற பாடல்களை நீர் ஆசீர்வதியும். நமக்கு ஏற்ற உகந்த ஒரு பலியாக அது இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அந்த பாடல் ஆராதனையிலே தங்களை மறந்தவர்களாய் அதில் இணைந்து கொள்ளட்டும். பாடும் பொழுதே ஆண்டவரே உம்முடைய வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் ஜபங்களுக்கு பதில் வரட்டும் ஆண்டவரே. நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். அண்ணன் ஜேக்கப் அவர்கள் மூலமாக நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக எதையெல்லாம் சீர்படுத்த வேண்டுமோ சீர்படுத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காக ஆண்டவரே, நீர் பாராட்டுகிற அன்பிற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இரத்தத்தால் எங்களை மூடிக்கொள்ளும். எதிர்நோக்கி இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக மாறட்டும். நீரே எங்கள் தேவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சத்துரு இன்றைக்கு வெட்கப்பட்டு போனதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் இன்றைக்கு ஒரு விடுதலையை அனுபவிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எண்ணங்களிலே சிந்தைகளிலே ஏற்படுகிற எல்லா போராட்டங்களும் அகன்று போவதாக. கர்த்தருடைய நாம மாத்திரம் மிகப்படட்டும். சத்துரு மேல் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். ஆசீர்வாதங்களை உரிமாக்கிக் கொள்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதரன் ஜோயில் அவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். துதி பாடல்களை தேவ மகிமைக்காக பாடுங்கள். ஆமென். இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆமென். இந்த வருடத்தின் கடைசி மாதம், கடைசி செவ்வாய்க்கிழமை மீட்டிங். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அவருக்கு நன்றி என்று சொல்லி அவரை பாட போறீங்க? ஆமென். நம்ம பாதையில பாதுகாத்த தேவன், இந்த வருடம் முழுவதும் நம்மளை தப்புவித்த தேவன், நம்ம குடும்பத்தை பாதுகாத்த தேவன், நம்மளை அருமையாய் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி நன்றி என்று சொல்லி அவரை பாட போகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எங்களை பாதுகாக்கிறது கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, எனக்கு அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி
நாவாலே துதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி பாடுமா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். தனிமையிலே தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல பேச்சினீரே நன்றி ராஜா, தாயை போல பேச்சினீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. எல்லாரும் வாய்களை திறந்து உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா, நன்றி இயேசு, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. பாடுவோமா, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடு. கைகளை அசைத்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தாரேசு, எனக்கு சமாதானம் தந்தாரேசு. விசுவாசத்தோடு சமாதானம் தந்தாரேசு. நம்ம குடும்பத்திற்கு அவர் சமாதானத்தை கொடுத்து நம்மளை வாழ வைத்து. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று. ஓ கரங்களை அசைத்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தாரேசு, நமக்கு புது வாழ்வு தந்தாரேசு, புது வாழ்வு தந்தாரேசு, நமக்கு புது வாழ்வு தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்ந்து. அவரை துதித்து பாடுவோமா, துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்ந்து. அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ராமா சங்கரா ராமா, ஓ மக்கு மகிமை தகப்பனே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தாரேசு, எனக்கு விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தீரே. புது பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி. வல்லமை தந்தார் இயேசு. பாடுவோமா, வல்லமை தந்தார் இயேசு, நமக்கு வல்லமை. ஓ எங்களை வல்லமை வல்லமை அப்பா, உடைய வல்லமை எங்கள் மத்தியில இருக்கிறதற்காக, ஓ இப்பொழுது இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. துதி பாடல் நான் பாடி இயேசுவை. ஒரு நல்ல அபிஷேகத்தோடு கர்த்தருடைய பிரசன்னத்திலே முழுகுவோமா. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்று. அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார்
அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, நமக்கு அபிஷேகம் தந்தாரேசு. துதிப்பா, நல்ல ஆவியில நிரந்து கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்பட்டும் அப்பா. நான் பாடி இயேசுவுடைய வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசி? கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நல்ல ஆவியில நிரந்து நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நம்முடைய நாவை கர்த்தருடைய பர்வதத்திற்கு நேராக இது அறிக்கை பண்ணுவோமா? ஓ, எங்களை நிரப்பும் அப்பா, எங்களை உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே நிரப்பும். உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கரம், உம்முடைய அக்கினி இப்பொழுதே எங்களை நிரப்பட்டும் அப்பா. ஓ, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தாரேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நமக்கு ஏற்கனவே அவர் சிலுவையில விடுதலையை கொடுத்து விட்டார். ஆமென். இன்றைக்கு நீங்கள் சுமக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ஆமென். நமக்காக நம்முடைய தகப்பன் இதோ அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சுமர்ந்து தீர்த்தவராக இதோ பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் குடும்பத்திற்கு சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். ஓ, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், அவருடைய சமாதானம் நம் மத்தியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை அனுபவிப்போமா? அதை அனுபவிப்போம். தேவர்கள் இதோ நல்ல அவருடைய வல்ல தூதர்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தயவினாலே அவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஓ, என் அன்பு சகோதரி, அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஒன்றுக்கும் நாம் கலங்கி தவிக்க வேண்டியது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஓ அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் அப்பா. கேட்போமா, கேட்போமா, கேட்போமா. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை, இப்பொழுது நிறைவேற்றுவீராக.
கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? ஓ அப்பா, எங்கள் மத்தியில் இறங்கி எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா சோர்வுகள் பலவீனங்களை அகற்று போக பண்ணுவீராக. அப்பா, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் கட்டுகிறோம் உடைய நாமத்தில். எங்கள் நாமத்திலே அசைவாடுவீராக. தொடர்ந்து எங்களை வழி நடத்து. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். இன்றிலிருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கொண்டாடுகிறவர்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதி புது வருட ஆசீர்வாத கூட்டம் BKN ஹாலிலே ஆரம்பமாகும். கொஞ்சம் முன்னதாகவே வந்துவிடுங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, என் அனுதின பலன் ஊழியங்களின் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் வருகிற 2024 ஜனவரி 1ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு சென்னை வேப்பேரியில் உள்ள BKN வளாகத்தில் நடைபெறும். இதில் நம் அன்பு சகோதரர் ஜேக்கப் ரூபன் அவர்கள் 2024க்கான வாக்குத்தத்த செய்தியளித்து 2024க்கான தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் அளிப்பார்கள். இந்த புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்கள் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மறந்து விடாதீர்கள். என் அனுதின பலன் ஊழியங்களின் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் 2024 ஜனவரி 1ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு BKN வளாகத்தில் நடைபெறும். யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். 1ஆம் தேதி கூட்டத்தை குறித்து சரியாக நேரத்திற்கு ஆரம்பித்து சரியாக நேரத்தில் நாம் முடிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 136. சங்கீதங்களின் புஸ்தகம் 136ஆம் அதிகாரம். நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தினுடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். 23ஆம் வசனத்தை கவனியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்ந்து போகும்பொழுது நினைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று செய்திக்கு செல்லும் முன்பாக நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரன் ஜோயல் அவர்கள் நன்றி சொல்லி ஜெபிப்பார்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லி எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வருஷத்தில் எங்களுக்கு நீர் எல்லாம் நன்மையாகவே செய்து கொண்டு வருகிறீரப்பா. எதற்கும் எங்களுக்கு குறைவில்லை, எதற்கும் எங்களுக்கு ஆண்டவரே கலக்கம் இல்லை ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த நாட்களில்
அப்பா இதோ உம்முடைய ஊழியங்களை நாங்கள் செய்யும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இதோ உம்முடைய ஊழியக்காரர்களை நீர் எழுப்பவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா, நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இதோ எங்களை போல ஆண்டவரே தாழ்மையில் இருந்த ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்பட செய்தீரே ஆண்டவரே. அப்படிப்பட்ட உம்முடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் கூட இதோ ஆண்டவரே இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் ஆண்டவரே அநேகமாக இருக்கிறது. என் தகப்பன் நீர் இவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. இது நீர் தெரிந்து கொண்ட ஒரு ஊழியம் ஆண்டவரே, மனுஷனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியம் அல்ல ஆண்டவரே. என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் தடைப்படாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய இருதயத்திலே. என் தேவன் இதை நீர் எப்பொழுது நீர் துவக்கினீரோ அப்பொழுது முதற்கொண்டு ஆண்டவரே இதோ ஆண்டவரே வரப்போகிற நாட்களிலே வருடங்களிலே ஆண்டவரே மகிமையான காரியங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. நீர் யாரையெல்லாம் நீர் நியமித்திருக்கிறீரோ ஆண்டவரே, நீர் முன்குறித்திருக்கிறீரோ அப்பா ஆண்டவரே, அவர்களுக்காக ஸ்தோத்திரம். என் தகப்பன் நீர் அவர்களை நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். அவர்களை இன்னும் மென்மேலுமாக இந்த ஊழியத்தின் மூலமாக நீர் அவர்களை நீர் வெளிப்பட செய்ய போகிறதற்காக ஓ கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி என்று துதிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா இப்பொழுதே உம்முடைய கரம் எங்களுக்கு உதவி செய்யட்டும் அப்பா ஆண்டவரே. நாங்கள் என்னென்ன காரியங்கள் இந்த ஊழியத்தில் நாங்கள் ஆண்டவரே அப்பா இதனுடைய தேவைகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ ஜெபிக்கிறோமோ ஆண்டவரே, அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற கர்த்தர் தயவு செய்வீராக ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் வருகிற ஒவ்வொரு பங்கு பெறுகிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே திரும்பி ஆண்டவரே வெறும் கையாய் போகாதபடிக்கு இங்க வந்து செல்கிற ஒவ்வொருவரும் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று செல்லக்கூடியவர்களாக கர்த்தாவே அவர்களை நீருடைய இருதயத்தையும் ஆண்டவரே அவருடைய தேவைகளை நீ சந்தித்து அவர்களை நீ திரும்ப அனுப்பும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஓ அப்படியே நீ செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். எல்லோரும் ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட வருடத்தின் கடைசி கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மனிதர்கள் மாறினாலும், காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மாறினாலும் மாறாத ஒருவர் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் அவருக்கு அல்லேலூயா என்று சொல்ல விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. இந்த நாள் எதற்காக விசேஷமான ஒரு நாள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், ஆரம்பத்தின் நாள் முதல் தேதி மிகவும் விசேஷமானதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முடிவான நாளும் விசேஷமானதுதான். ஆண்டவர் இந்த வருடத்தின் முடிவை காண தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். மிகவும் பெரியதான ஒரு கிருபை அது. ஆகவேதான் இன்றைக்கு பாடின பாடல்கள், வாசிக்கப்பட்ட சங்கீதம் எல்லாமே எதை குறித்து சொல்கிறது என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவர் செய்த நன்மைகளுக்காக எண்ணி முடியாத நன்மைகளையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறதுனால் அவருக்கு நன்றி நன்றி என்று சொல்லும்படியாக நேரலையிலும் இணைந்திருக்கின்ற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால், ஆரம்பமும் முடிவும் அவரே, ஆதியும் அந்தமும் அவரே, அல்பாவும் ஒமேகாவும் அவரே. ஆகவே இந்த வருடத்தின் முடிவின் நாட்களில் நாம் வந்திருந்தாலும் கர்த்தருடைய கிருபைகள் நமக்கு புதியதாகவே இருக்கின்றது. இரண்டு விதமாக இந்த நாளின் செய்தியை நாம் சுருக்கமாக பார்த்து ஜெபத்தோடு கூட கடந்து செல்ல போகிறோம். தேங்க்ஸ் கிவிங், முதலாவது நன்றி செலுத்துதல். இந்த வருடம் முழுவதிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்ததினாலே அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளிலே நாம் வந்திருக்கின்றோம். முதலாவது தேங்க்ஸ் கிவிங். இரண்டாவது என்னமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன், மனம் மாற்றம். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நமக்கு கொடுக்கிறார் என்றால், புதிய வருடங்களை, அநேக புதிய வருடங்களை நாம் பார்த்து கொண்டே இருந்திருக்கின்றோம்.
ஆனால் பழைய வருடத்தில் என்ன சுமக்கிறோமோ அதைத்தான் புது வருடத்துக்கு கொண்டு போகிறோம். பழைய வஸ்திரங்களை கொண்டு போகின்றோம், பழைய துருத்தியை கொண்டு போகின்றோம், புளித்த மாவை கொண்டு போகின்றோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? பழைய துருத்தியிலே புதிய ரசத்தை வைக்க முடியாது. அந்த துருத்திக்கு அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அளவு இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அது அழிந்து போகிறது. புதிய வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தோடு நாம் இணைக்க முடியாது, இன்னும் அது கிழிந்து நாசமாக போகும். அப்படித்தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய காரியங்களோடு நாம் புதிய வருஷத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அப்படி போகிறதுனாலே நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. போகிறதற்கு முன்பாக புதிய மனிதர்களாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவைகளெல்லாம் உதறி தள்ளிவிட்டு புதிய வருஷத்திற்குள் புதிய மனிதர்களாக நாம் பிரவேசிப்போம் என்று சொன்னால் நிச்சயம் தேவன் நம்மை உன்னதங்களிலே உட்கார வைக்க அவர் வல்லவராய் இருக்க. எத்தனை பேர் விசுவாசிகள் சத்தத்தை ஊற்றி ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளின் முதலாவது வேத வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 Thessalonians chapter 5 verse 18. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. ஆண்டவருடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5:18 என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எல்லாவற்றிலேயும் உயர்வானாலும் தாழ்வானாலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் வியாதியானாலும் பலவீனமானாலும் பலனானாலும் கண்ணீரானாலும் களிப்பானாலும் துதியானாலும் எல்லாவற்றிலேயும் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில் நீர் நல்லவராகவே இருக்கிறீர். வாசிக்கப்பட்ட சங்கீதத்தை நாம் கேட்டோம் அல்லவா? அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை நாம் ஸ்தோத்தரித்து துதிக்கும் பொழுது அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதாம். தேவனுடைய சித்தம் அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை செய்தால் தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கவே முடியும், அவரை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நாம் சொல்லலாம், உமக்காக நான் பாடுபட்டேன் ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் சொன்னேன், அசுத்த ஆவிகளை துரத்தினேன், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தேன், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் உமக்காக நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்வாராம்? உங்களை நான் அறியேன், பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அன்றி என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இந்த இடத்துல எதை சொல்லுகிறது? இங்கேயும் ஒரு தேவ சித்தம் என்று வருகிறது. தேவனுடைய சித்தம் எதுவா இருக்கிறதா? எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கடந்த வருடத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஜீவன்? இந்த மூச்சு விடுகிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் மூச்சு விடுகிறதற்கு அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், மூச்சு அடுத்த மூச்சு எங்களுக்கு வருமா என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில், இன்றைக்கு விடுதலையோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அநேகர் நேரலையில் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த சுவாசத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி என்று சொல்ல வேண்டும். எத்தனை பேர் நன்றி என்று சொல்ல விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா என்று சொல்லுமா? நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். எதன் மத்தியிலே? எதிர்பாராத காரியங்கள். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்கிறது தான் பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது, தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று நமக்கு விளக்கி கூறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொலைக்காட்சியை திறந்தால் போதும், செய்தியை திறந்தால் போதும், வாட்ஸ்அப்பை பார்த்தால் போதும், யூடியூப்பை பார்த்தால் போதும், மழை வெள்ளம் புயல் இவ்வளவு வேகத்தில் அடிக்கப் போகிறது, 150 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கப் போகிறது என்றெல்லாம் பலவிதமான செய்திகள் வந்து ஜனங்கள் இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கப்பட்டதை நம்மாலே பார்க்க முடிகின்றது. ஆனாலும் பாருங்கள், எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாத்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் கடைசி வருடத்தின் நாட்களுக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்ததற்காக அவருக்கு நாம் நன்றி என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்தபொழுது அநேகருக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். 10 குஷ்டரோகிகள் தூரத்தில் வந்து நின்று, தேவகுமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். அவர்களை அவர் கிட்ட அழைக்கவில்லை, அவர்களை தொடவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை. ஒரே வார்த்தை சொல்கிறார், நீங்கள் அப்படியே போய் ஆசாரியனிடத்திலே உங்களை காண்பியுங்கள் என்று சொன்ன உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேகமாக ஓடுகிறார்கள், காண்பிக்கிறதற்காக போகிறார்கள். தங்கள் சரீரங்களையும் பார்க்கிறார்கள், வேகமாக போய் கொண்டிருக்கிறார்கள். காண்பியுங்கள் என்று சொல்கிறாரே, இன்னும் நம் சரீரம் குஷ்டரோகத்தினாலே அப்படியே இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது, போகிற வழியிலே
அனைவரும் சுகமானார்கள். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள். தங்கள் சரீரத்தையே அவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் சுகத்தை பெற்றிருக்க முடியாது. சுகத்தை பெற்ற பிறகு நான் அவர்களிடத்திலே எங்களை காண்பிக்கிறோம் என்று சொல்லி அங்கே தயங்கி இருந்திருந்தால் சுகம் கிடைத்திருக்காது. கர்த்தருடைய வார்த்தை என்ன? முன்னேறி செல்லுங்கள், உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தீமை செய்கிறவர் அல்ல, நன்மையே செய்கிறவராக இருக்கிறார். அதிலும் பாருங்கள், 9 பேர் போகும்பொழுது 10 பேரும் சுகமடைகிறார்கள். எல்லாரும் ஆசாரியனிடத்தில் காட்டின உடனே நீங்கள் போகலாம் என்று சொன்ன உடனே எல்லாரும் அவர்கள் வீடுகளுக்கு, குடும்பங்களை பார்க்க, நண்பர்களை பார்க்க, உறவினர்களை பார்க்க ஓடும் பொழுது ஒரே ஒரு மனிதனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நோக்கம் வருகிறது. யார் நம்மை சுகமாக்கினது? அவரிடத்திலே போய் ஒரு வார்த்தை நன்றி என்று சொல்லுவோம் என்று சொல்லி சமாரியன் மட்டும் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், சுகமடைந்தவர்கள் 10 பேர், மீதி 9 பேர் எங்கே? நீ ஆகிலும் வந்தாயே என்று சொல்லி அவனை குறித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கும் நன்றி சொல்ல வந்திருக்கிறவர்கள் ஒரு சிலராயிருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த 9 பேருக்கு இல்லாததை ஆண்டவர் நித்திய ஜீவனையே அவனுக்கு கொடுத்து அனுப்பினார். அதைத்தான் இன்றைக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள், எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த வருடத்தின் கடைசியில் இந்த செய்தியில் இணைந்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் பாருங்கள், இந்த வருடத்தை நாம் முடிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இந்த வருடத்தில் ஒருவேளை நாம் ஜெபத்திலே குறைவுபட்டிருக்கலாம், வேத வாசிப்பிலே குறைவுபட்டிருக்கலாம், உபவாசங்களிலே குறைவுபட்டிருக்கலாம், பரிசுத்த வாழ்க்கையிலே குறைவுபட்டிருக்கலாம். அவைகளெல்லாம் இந்த பழைய வருஷத்திலே பழையவைகளாக ஒதுக்கி போட்டு நுழைவதற்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. இந்த நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டுமா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து குடும்பமாக அவரிடத்தில் ஜெபித்து பழைய காரியங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு புதிய காரியங்களை எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே புது வருடம் நமக்கு பழைய வருடத்தை போல் இருக்காது. புதிய வருடம் நாம் நினைக்கிறதையும் எண்ணுகிறதையும் பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷத்திலே நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம். கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பெற்றோர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நினைத்த காரியங்கள் ஒன்றுமே நடக்காமல் இருக்கலாம். திருமணத்தை எதிர்பார்த்திருக்கலாம், ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம், நினைத்து தோல்வியை கண்டிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம், வேலைகள் இழந்து போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்றார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதை செய்து பாருங்கள். உண்மையாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 4:6. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Philippians chapter 4 verse 6. Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டுமா? அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு குறைவு, ஒரு போராட்டம், ஒரு குழப்பம் நம்முடைய குடும்பங்களை நெருக்கும் பொழுது, நினைக்கிற காரியங்கள் நடக்காமல் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் ஆண்டவர் இப்படி செய்து விட்டார், ஏன் அப்படி நடந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்விகளை நாம் கேட்கிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்னவென்று சொன்னால் முறுமுறுத்தல், எதிர்மறையாய் பேசுகிறது, ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கும்படியான காரியங்களை செய்வது. அதைத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு உதாரணத்தை தான் நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகின்றோம். அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது 10 வாதைகளை சந்திக்கிறார்கள் எகிப்தியர். இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்துல ஒருவருக்கும் ஒரு வாதையும் கிடையாது, ஒரு நோயும் கிடையாது. எகிப்தியர் இருளை சந்திக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறது. எகிப்திலே பல விதமான வாதைகள், போராட்டங்கள் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றையுமே அதை சந்திக்கவே இல்லை.
ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டினதுக்கு காரணம் தம்முடைய ஜனங்களை அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அவர் மூடி மறைத்து பாதுகாத்து இருந்தும் கூட எவ்வளவோ காரியங்களை பார்க்கிறார்கள். வழியிலே வரும்பொழுது செங்கடல் ஆண்டவருடைய சுவாசத்தினாலே பிளக்கிறது இரண்டாக. பெரிய அதிசயம், இதுவரைக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே பார்த்ததே கிடையாது. மாறா என்று சொல்லி தண்ணீர் அந்த இடத்துல கசப்பாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்து மதுரமுள்ள தண்ணீராய் மாற்றுகிறார். கண்மலையிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட செய்கிறார். பலவிதமான அற்புதங்கள். சத்துருக்கள் வரும்பொழுது யுத்தத்திலே ஜெயத்தை கொடுக்கிறார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார், காடைகளை கொடுக்கிறார், ஏற்ற நேரத்திலே போஷிக்கிறார். பகலிலே அவர்களுக்கு அந்த உஷ்ணத்தை தணிக்கும்படியாக மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு மேலே வந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரத்திலே அது அக்கினி ஸ்தம்பமாக மாறுகிறது. தம்முடைய பிள்ளைகளை இவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களை செய்து ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து வருகிறது போல சுமந்து வந்தாலும் இவர்கள் கடைசியிலே வருகிறார்கள். மோசே நாட்கள் முடிந்து விட்டது. கானானுக்கு பக்கத்திலே வந்து நிற்கிறார்கள். சுதந்தரிக்க வேண்டிய இடம் வந்து விட்டது. இவ்வளவு வருஷங்கள் 40 வருஷங்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த இடத்தை எப்படியோ கடந்து கடைசியிலே வந்து நிற்கிறார்கள். 12 பேர் வேவு பார்க்கிறதற்காக போய் வரும் பொழுது அதில் இருந்த 10 பேர் என்ன சொல்கிறார்கள்? தவறு செய்து விட்டோம், இவ்வளவு தூரம் நாம் பிரயாணம் பண்ணி வந்து விட்டோமே, நாம் சாக போகிறோம், மடிந்து போக போகிறோம், நம்முடைய குடும்பத்தினர் சூறையாடப்பட போகிறார்கள். ஏனென்றால் கானானில் இருக்கிறவர்கள் நம்மை பார்க்கிலும் பெரியவர்கள், ராட்சதர்கள். தேசம் ஒருவேளை பாலும் தேனும் ஓடுகிறதா இருக்கலாம். தவறு செய்து விட்டோம், ஆண்டவரை பின்பற்றி வந்து விட்டோமே, இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? எகிப்துக்கு தான் திரும்பி போக வேண்டும் என்று முறுமுறுக்கிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயம் அங்கு வேதனைப்படுகிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகும் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். Numbers chapter 14 verse 2. And all the children of Israel murmured against Moses and against Aaron, and the whole congregation said unto them, would God that we had died in the land of Egypt, or would God that we had died in this wilderness? என்ன சொல்கிறார்கள்? எகிப்திலே நாம் செத்து போயிருந்தால் நன்றாக இருக்கும், வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலமா இருந்திருக்கும். இந்த இடத்திலே வந்து இருக்கிறோமே, எதற்காக ஆண்டவர் அழைத்தார்? எதற்காக இத்தனை அற்புதங்களை செய்தார்? எதற்காக தம்முடைய ஜனத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்தார்? எதற்காக தம்முடைய ஜனங்களை ஒரு சிறு பிள்ளையை போல தோளின் மேல் சுமந்து கொண்டு வந்தார்? வேதம் சொல்கிறது, அவர்கள் போட்டுக் கொண்டிருந்த பாதரட்சைகள், சாண்டல்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அது கூட பழமையாய் போகவில்லையா? உடுத்திக் கொண்டிருந்த உடைகள் கூட அவர்கள் சீக்கிரமாய் வந்ததினாலே அநேக மாற்று உடைகளை அவர்கள் கொண்டு வரவில்லை, அவைகள் பழமையாய் போகவில்லை. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர், தம்முடைய பிள்ளைகளை சுமந்து வருகிறவர். அப்படி சுமந்து வந்தும் கானானை சுதந்தரிக்க வேண்டிய இடம் வந்த பொழுது, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியான கடைசி கட்டத்தில் வரும்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு எவ்வளவோ போராட்டங்களுக்கு மத்தியிலும், மரண கட்டுகளுக்கு மத்தியிலும், எதிர்மறையான காரியங்களுக்கு மத்தியிலும், குழப்பங்களுக்கு மத்தியிலும், நஷ்டங்களுக்கு மத்தியிலும், வேதனைகளுக்கு மத்தியிலும் நம்மை சுமந்து இந்த வருடம் முடிவுக்குள்ளாக வந்திருக்கும் பொழுது நாம் இன்றைக்கு அவரை பார்த்து முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இப்படி இல்லாமல் போய்விட்டதே, அப்படி இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோமா? அப்படி செய்யாதபடி பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது 10 பேரும் துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் அழுகிறார்கள், தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குழப்பம் நிறைந்த நேரத்திலே யோசுவாவும் காலேபும் 2 பேரும் எழுந்து நின்று என்ன சொல்கிறார்கள்? எல்லா ஜனத்தையும் அமர்த்துகிறார்கள். மெஜாரிட்டி பாருங்கள் 10 பேர், இவர்கள் 2 பேர் என்ன சொல்கிறார்கள்? எல்லாரையும் பார்த்து நீங்கள் அமைதலாயிருங்கள், அமைதலாயிருங்கள் என்று சொல்லி 8ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்கிறதை பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் தேசத்தை நமக்கு கொடுப்பார், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்ற ஒரு வெளிச்சத்தை அவர்கள் மத்தியிலே அவர்கள் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கிறது. நீங்கள் ஏன் ராட்சதர்களை பார்க்கிறீர்கள்? நீங்கள் ஏன் அந்த தேசத்தில் உள்ள எதிரிகளை பார்க்கிறீர்கள்? நாம் யுத்தம் செய்ய போகிறதில்லை, நமக்காக ஒருவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிற புதிய வருடம்
ஒருவேளை பயமுறுத்துகிறதாக அநேகர் சொல்லுகிற வண்ணமாக, தொலைக்காட்சிகளிலும் மற்ற செய்திகளிலும் பரப்புகிற வண்ணமாக பயங்கரமானதாக இருந்தாலும் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதெல்லாம் நன்றி உள்ள ஒரு இருதயம், அவரை ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய இருதயம், அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு இருதயம், அவரையே சார்ந்து வாழ்கிற ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது இல்லாமல் போனது. அதனால என்ன நடந்தது? யாரெல்லாம் சந்தேகப்பட்டார்களோ, முறுமுறுத்தார்களோ, ஒருவரும் அந்த தேசத்தில் பிரவேசிக்கவே இல்லை. இன்றைக்கும் நம்முடைய சந்தேகங்களை அப்புறப்படுத்துவோம், தேவையில்லாத எண்ணங்களை அப்புறப்படுத்துவோம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்மை பார்த்து நாமே என்னால் இதை செய்ய முடியுமா என்று நினைக்காதபடி நமக்குள் இருக்கிற ஆண்டவரை பாருங்கள், சர்வ வல்லவரை பாருங்கள். அதைத்தான் மரியாள் இடத்திலே தேவதூதன் சொல்லுகிறார், தேவனால் கூடாதது ஒன்று உண்டோ? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவைகள் எண்ணி முடியாதவைகள். எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒரு பாடலின் கவியை பாடி தொடர்ந்து செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். When upon life's billows you are tempest tossed, then you are discouraged, thinking all is lost. Count your many blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. துன்பம் உன்னை சூழ்நிலை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்று நீ சோர்ந்தாலும், எண்ணி பாதி பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணி பாதி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்று ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறாய். ஆண்டவரே, இந்த வருஷத்துல இதை நினைத்தேனே, நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே, இப்படி போய்விட்டதே, இதெல்லாம் நடந்து விட்டதே என்று புலம்புகிறதை விட்டுவிட்டு, நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, சுகத்தை கொடுத்திருக்கிறீரே, உடுக்க உடையை கொடுத்திருக்கிறீரே, தங்க இடத்தை கொடுத்திருக்கிறீரே, தேவைப்படும் நேரத்தில் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீரே. எத்தனை ஜனங்கள் இவைகளை இழந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையை நாம் மாலை பார்க்க முடிகின்றது. பலவிதமான சேதங்கள், இயற்கையின் சீற்றங்கள் நிமித்தமாக பலவிதமான காரியங்களை இழந்து மக்கள் தவிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்ததற்கு காரணம் தேவன் நம்மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார். யோசுவாவும் காலேபும் அதைத்தான் சொல்கிறார்கள், கர்த்தர் நம்மீது அன்புள்ளவராய் இருந்தால் நிச்சயமாகவே அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். யுத்தம் நம்முடையதல்ல, கர்த்தருடையது. புலம்புகின்ற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம். புலம்பாத ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீது சங்கீதங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தாவீது, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கிறதற்கு முன்பாக அதற்கு மேலே எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை, என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அன்பு சகோதரன் அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். 34ஆம் சங்கீதம் 1 வசனத்தை படிப்பதற்கு முன்பாக அதற்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது, என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாரும் வேதத்தை திறந்து இணைந்து நீங்கள் வாசியுங்கள். அதிலிருந்து ஒரு சத்தியம் நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். தாவீது என்ன செய்கிறானா, அபிமெலேக் என்று சொல்லக்கூடியவன் ஒரு பெலிஸ்திய ராஜா. யாருக்காக யுத்தம் செய்தானோ அந்த ராஜாவே, சவுல் ராஜாவே, இவனுடைய தலைக்காக வேட்டையாடி கொண்டிருக்கிறான். ஒரு ராணுவத்தையே அனுப்பி இருக்கிறான். அவன் ஒரு தவறையும் செய்யவில்லை, கோலியாத்தை கொன்றான், அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்கள், ஸ்திரீகள் என்ன பாடினார்களாம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, அவ்வளவுதான். பொறாமை உள்ளே புகுந்து விட்டது.
எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனையும் பாராமல் முன்னேறி சென்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ரட்சிப்பை கொடுத்தானோ அவனையே கொலை செய்வதற்காக அந்த ஜனங்களே எதிர்த்து வரும்பொழுது என்ன செய்கிறான்? காடுகளிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் ஓடுகிறான். இருக்க இடமில்லை, போகிற இடத்திலெல்லாம் இவர்கள் துரத்துகிறார்கள். கடைசியிலே எந்த ஒரு மனிதனை, எந்த தேசத்தின் மனிதனை கொன்றானோ அந்த தேசத்துக்கே போகிறான். பெலிஸ்தீனுடைய தேசத்துக்கு போகிறான். ஆகீஸ் என்று சொல்லக்கூடிய, அபிமெலேக் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜாவுக்கு முன்பாக போய் வேஷம் மாறி நிற்கிறான். பைத்தியக்காரனை போல அந்த இடத்துல நடித்துக் கொண்டு நிற்கிறான். அங்கு இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், இவன் கோலியாத்தை கொன்றவன் அல்லவா, இவனை குறித்தல்லவா அந்த ஸ்திரீகள் பாடினார்கள், இவனை நாம் விடக்கூடாது என்றெல்லாம் அவனை கொலை செய்ய அங்கேயும் தேடும் பொழுது வேஷம் மாறினாலும் அந்த இடத்திலே ஒரு பிரயோஜனம் இல்லாதபடி துரத்தி விடப்படும் பொழுது எல்லாராலும் கைவிடப்பட்டு சவுலினாலே துரத்தப்படுகிறான். போன தேசத்திலிருந்து துரத்தி விடப்படும் பொழுது என்ன சொல்கிறான் பாருங்கள். முதல் வசனத்தை பாருங்கள். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை சொல்லுகிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட வார்த்தை தாவீதின் வாயிலிருந்து வருகிறது? என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, நீர் எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினீர்? சாமுவேல் தீர்க்கதரிசி எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார்? எதற்காக நான் கோலியாத்தை கொன்றேன்? எதற்காக நான் இந்த ஜனங்களுக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன்? இப்படிலாம் உமக்காக செய்தேனே என்று புலம்பாமல் என்ன சொல்லுகிறான்? எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எக்காலத்திலும் I will bless the Lord at all times, his praise shall be continually in my mouth. துதிக்கிற மனிதனுடைய இருதயத்தை பாருங்கள். இந்த வருடத்தின் கடைசியிலே வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவர், என்னை விட்டு விலகாதவர், என்னை சுமந்து செல்கிறவர் என்று சொல்லி அவரை நீங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து பாருங்கள். உங்களுடைய நாவிலே அவருடைய துதி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். அப்படியே தாவீது ஓடி போகவில்லை, மறைந்து போகவில்லை. ஒரு நாள் வந்தது, சிங்காசனத்தில் அவனை தேவன் உயர்த்தினார். எதற்காக நமக்கு முன்பாக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், துதிக்கிற மனிதன் புலம்புகிறதை விட்டுவிட்டு துதிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை செழிக்கிறது. அதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நேரலையில் பார்க்கிறவர்களா இருக்கட்டும், நீங்கள் இதை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவரின் உள்ளத்தில் ஏவினதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், எல்லா காலகட்டத்திலும் எப்படி அவரை நம்ப முடியும்? வறுமையில் எப்படி நம்ப முடியும்? கடனிலே எப்படி நம்ப முடியும்? வியாதியில் எப்படி நம்ப முடியும்? துரத்தப்படும் பொழுது எப்படி நம்ப முடியும்? உதவி செய்தவர்களே, நண்பர்களே விரோதமாய் எழும்பும் பொழுது எப்படி நம்ப முடியும்? தாவீதின் வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவரை துதிக்க 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 அவனுடைய வாழ்க்கையிலே தடைகள் உடைக்கப்பட்டது. கோலியாத்தை பார்க்கிலும் இவன் உயரமானவன் அல்ல, கோலியாத்தை பார்க்கிலும் பலம் உள்ளவன் அல்ல, அவனுக்குள் இருந்த தேவன் தான் பெரியவர். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது எளிதாக இந்த வருடத்தை நாம் முடிக்கிறது மட்டுமல்ல, எதிர்நோக்கி இருக்கிற வருடத்திலும் புதிய மனிதர்களாக நாம் காலடி எடுத்து வைக்க போகிறோம். கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க வல்லவராயிருக்கிற ஒரே ஒரு பாடலின் ஒரு கவியை பாடி கடந்து செல்லும். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வார்த்தைகள் அருமையாய் இருக்கிறது. வாழ்விலும் நீரே, என்னுடைய தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே. எப்படிப்பட்ட வாதை உலகத்தை மூடிக்கொண்டு வந்தாலும் என் பாதையில் நீரே. அவர் நம்முடைய பாதையில் இருப்பார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்றால், குடும்பங்களில் இருப்பார் என்றால் நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டு, நமக்கு ஜீவன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வருடத்தில் அநேகர் என்னிடத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொல்லுகிற விண்ணப்பங்கள், வீடு கட்டலாம் என்று இருந்தேன், தடையாய் போய்விட்டது. வீடு கட்ட ஆரம்பித்தேன், பாதியிலே நின்று போனது. ஒரு இடத்தை வாங்கலாம் என்று இருந்தேன், தடைபட்டு போனது. பிள்ளைக்கு திருமணம் செய்யலாமல் இருந்தேன், தடைபட்டு போனது. எவ்வளோ காரியங்கள் தடை 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 என்று வந்தாலும், ஆனால் ஆண்டவர் தடைகளின் மத்தியிலே, குழப்பங்களுக்கு மத்தியிலே,
போராட்டங்களுக்கு மத்தியிலே நம்முடைய தலையை உயர்த்துகிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிகள் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கை இந்த வருடம் முடிவதற்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அநேக நேரங்களிலே மனிதர்களிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளதான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர, நம்மை உண்டாக்கின தேவனை எப்பொழுது நேரம் நாம் அவரிடத்தில் பேசுகிறோம்? அவருடைய சமூகத்திலே நாம் எப்படி காணப்படுகிறோம்? பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை நாம் மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் பெரிய ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் புதிய வருடத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் புதிய வருடத்தை கட்டு நடுங்கவோ கலங்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த நாளிலும் கூட பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன என்பதை மட்டும் பார்த்து ஜெபத்தோடு கூட முடிவு செய்ய போகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். கலாத்தியர், கலேஷியன்ஸ் சாப்டர் 5, அதிலே 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அன்பு சகோதரன் வாசிக்கும் பொழுது நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி கேட்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று அல்ல, தேவனுடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. அதை நாம் செய்தால் மட்டும்தான் இந்த பூமியில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்வார்? நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே என்று சொல்லி நம்மை அணைக்கின்ற தருணத்தில் நாம் காணப்படுகிறோமா? இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே வாசித்த வசனங்களில் அநேக காரியங்களை நாம் வாசித்தோம். மாம்சத்தின் கிரியைகள் என்பதை குறித்து வாசித்தோம். இந்த வருடம் நிறைவு செய்வதற்கு முன்பாக இதன் காரியங்கள் என்னென்ன என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது, என்னை அறியாமலே எதை எதையெல்லாம் நான் இதில் இருக்கிற இந்த லிஸ்டில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எல்லாம் கிடையாது, ஒன்று மட்டும்தான் இருக்கிறது, இல்லை 2 மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதற்கு கீழ் இருக்கிற வார்த்தை என்ன சொல்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்கவே முடியாது, பிரவேசிக்கவே முடியாது. ஒருவேளை நாம் பல காரியங்களை இந்த பூமியில் இருக்கும் பொழுது சொல்லலாம், செய்யலாம். ஆண்டவர் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறார், ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து நிற்பார்களாம் இந்த பக்கம், அந்த பக்கம் ஒரு கூட்டம் ஜனம் நிற்குமாம். இவர்கள் என்ன சொல்வார்களாம்? உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், அதிசயங்களை செய்தோம். இவைகள் எல்லாம் ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், ஆண்டவரிடத்திலே முன்பாக போய் நிற்கும் பொழுது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஆண்டவர் ஓடி வந்து என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஊழியர்களே, எனக்காக பாடுபட்டவர்களே என்று சொல்லி அவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பார் என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லையா. இந்த பக்கம் பார்க்கிறதை விட்டு விட்டு ஆண்டவர் அந்த பக்கம் பார்க்கிறார். அந்த பக்கம் நிற்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எளிமையானவர்களாக இருக்கிறார்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கிறார்கள், இந்த பூமியிலே எந்த மூலையில் வாழ்ந்தார்கள் என்றே தெரியவில்லையாம். அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாராம்? நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியர்களே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்த உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவர்களை பார்த்து சொல்கிறார், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் கேட்கிறார்கள், நீர் எப்பொழுது அப்படி இருந்தீர்? தெரிந்திருந்தால் நாங்கள் ஓடி வந்து செய்திருப்போமே. சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்கே முறுமுறுத்து ஆண்டவரிடத்திலே வாக்குவாதம் செய்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் தானே நாங்கள் இதெல்லாம் செய்தோம், அதெல்லாம் செய்தோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை மிகவும் படிப்பதற்கே கேட்பதற்கே பயங்கரமாக இருக்கிறது. என்ன சொல்கிறார்? உங்களை நான் அறியேன், நீங்கள் யார் என்றே எனக்கு தெரியாது, என்னுடைய நாமத்தை பயன்படுத்தினீர்கள், என்னுடைய நாமத்திற்காக ஓடினீர்கள், எல்லாவற்றையும் செய்தீர்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது? அடுத்த வார்த்தை சொல்கிறது, அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரே, என்னை விட்டு அகன்று போங்கள். இன்னைக்கு எல்லாரும் அவருக்கு முன்பாக சரிசமமாக இருக்கிறோம். ஏன் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்றால்,
பழைய வாழ்க்கையில் இருக்கிற குணங்கள் நமக்கு புதிய வருஷத்திலே வரக்கூடாது. இந்த குணங்கள் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்து இந்த காரியம் மனுஷர்களா இருக்கிறதுனாலே கோபம் வருகிறது உண்மை. ஆனால் அந்த கோபத்தை நாம் எப்படி சமாளிக்க வேண்டுமாம்? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். வருடத்தை எப்படியோ கடித்து விட்டோம், எப்படியோ நடந்து போனது என்றெல்லாம் நினைத்துக் கொள்ளாதபடி கடைசியிலே நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது. நாம் நிற்க வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், எசேக்கியேலா இருக்கட்டும், ஏசாயாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், என்னுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது, காப்பாற்றவே முடியாது. தனிமையின் பாதை. ஆண்டவர் இயேசுவின் இடத்துல போய் நிற்கும் பொழுது நீங்கள் பேச வேண்டியதில்லை, நம்முடைய கிரியைகள் பேசும். அப்படி என்று சொன்னால் எப்படிப்பட்ட கிரியைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தையும் வாசிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. கலாத்தியர் 5, 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. Galatians chapter 5 verses 22 and 23. But the fruit of the Spirit is love, joy, peace, long suffering, gentleness, goodness, faith, meekness, temperance. Against such there is no law. கர்த்தருடைய வார்த்தை தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு தான் இது வேண்டும், ஏதோ முன்னணியில் நிற்கிறவர்களுக்கு தான் இது வேண்டும், எனக்கு எதற்கு? அப்படி அல்ல. இந்த ஆவியின் கனிகளை நம்முடைய இருதயத்தில் பெற்றிருப்போம் என்று சொன்னால், உண்மையாகவே அவருடைய சமூகத்திலே போய் நாம் நிற்கும் பொழுது நாம் பேச வேண்டியதில்லை, அவைகள் பேசும். ஒவ்வொன்றையும் பாருங்கள். எல்லாவற்றுக்கும் பிரதானமானது அன்பு. 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாய் சொல்லுகிறார். அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அன்புக்கு என்னெல்லாம் இல்லை, எதையெல்லாம் தாங்கும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ளும், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்கிறார், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் இருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இயேசுவின் அன்பு உண்மையாகவே விலையேறப்பட்டது. அதை நம்முடைய உள்ளத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தினால்தான் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். உலக மக்களைப் போல இல்லாதபடி, கண் திறக்கப்படாதவர்களா இல்லாதபடி இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு நமக்குள் காணப்பட வேண்டும். எத்தனை ஆவியின் கனிகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் வீட்டிலே போய் ஆராய்ந்து பார்க்கும்படி கேட்கிறேன். ரெண்டையும் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த லிஸ்ட்ல இருக்கிறது எதெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, இதில் இருக்கிறதெல்லாம் எது என்னிடத்தில் இருக்கிறது, எது என்னிடத்தில் இல்லை என்பதை நாமே, நம்முடைய மனசாட்சி தான் நமக்கு சாட்சியா இருக்கிறது, இன்னொரு மனிதன் அல்ல. இதை ஆராய்ந்து பார்க்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஏன் இதை ஆவியானவர் பேசும்படியாக இன்றைக்கு என்னை வலியுறுத்தினார் என்று சொன்னால், பழைய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு, பழைய துருத்தியை கையிலே வைத்துக்கொண்டு, புளித்த மாவை வைத்துக்கொண்டு புதிய வருஷத்திலே நாம் நுழையவே வேண்டாம். நம்முடைய கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போட்டு ஆவியின் கனிகளை நாம் தரித்துக் கொள்வோம் என்று சொன்னால், ஒருவேளை எதிர்நோக்கி இருக்கின்ற வருடம் அநேகர் சொல்லுகிற வண்ணமாக மிகவும் மிகவும் மோசமாக இருந்தாலும் நம்மை வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரிடத்தில் நெருங்கி வாருங்கள், அவரை ருசி பாருங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு அழைப்பை கொடுக்க விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட காலத்தில், கட்டத்திலே இருக்கும் பொழுது நினைக்கிற காரியங்களை பார்க்கிலும் நினையாத காரியங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய மனம் உடைகிறது. ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருப்போம், வேறொன்று நடக்கும். லாபம் என்று நினைக்கிற நேரத்தில் நஷ்டங்கள், இழப்புகள், நினையாத காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஏன் அதையெல்லாம் நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கிறாய்? ஏன் அழுகின்றாய்? உன்னுடைய இருதயத்தை என் பக்கமாக நீ திருப்பும் பொழுது நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறவர், நான் உன்னை உயர்த்துகிறவர். அன்பு சகோதரன் அருள்ராஜ் அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே சொந்த அனுபவங்களை அநேக பாடல்களாக ஏற்றினது உண்டு. அந்த கவியின் ஒரே ஒரு பாடலின் கவியை பாடி நாம் கடைசியாக முடிவுக்கு நேராக கடந்து செல்வோம். ஏன் அழுகின்றாய்?
கலங்கி சோர்ந்து இருதயம் நொறுங்கி கஷ்டத்தின் பாதையிலே நாம் போகும் பொழுது நம்மையும் அறியாமல் நம்முடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறது. உண்மை. நினைத்த காரியங்கள் நடக்காமல் போகும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? எதற்காக நான் இந்த உலகத்திலே பிறந்தேன்? எதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் இனியும் வாழ்கிறதுனால என்ன பிரயோஜனம்? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்மை உருவாக்கின தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கடைசி வரைக்கும் அவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றி நம்மை நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்திருந்த நாட்களிலே யாரெல்லாம் அவரிடத்துல வந்து கதறி கதறி அழுதார்களோ, நாயின் ஒரு விதவையா இருக்கட்டும், மகதலேனா மரியாளா இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் எத்தனையோ பேரா இருக்கட்டும், லாசரு மரித்த பொழுது மார்த்தாளும் மரியாளும் அவர் பாதத்தில் விழுந்து கதறினார்கள். முதலில் அவர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, அழாதே, பயப்படாதே. இன்றைக்கும் இந்த வருடத்தின் முடிவிலே நாம் வந்திருக்கின்றோம். நம்மிடத்தில் என்னென்ன மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது என்பதை உதறி தள்ளிவிட்டு ஆவியின் கனிகளை நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். நம் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். ஆகவே முடிவிற்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஜேம்ஸ் chapter 4 verses 6 and 7. But he giveth more grace, wherefore he said, God resisteth the proud, but giveth grace unto the humble. Submit yourselves therefore to God, resist the devil, and he will flee from you. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து இன்றைக்கு எதை எதிர்பார்க்கிறார் என்றால், பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். முதலாவது நாம் செய்ய வேண்டியது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆவியின் கனிகளை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்த வேண்டும். உதவி செய்கிறவர் ஆண்டவர். நம்முடைய பலத்தினால் அது நடக்காது. கர்த்தருடைய பலத்தினாலே ஆவியானவர் அதை செய்கிறார். அதை செய்துவிட்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமா? அப்பொழுது என்ன செய்வானாம்? அவன் தானாக நம்மை விட்டு ஓடி போவானாம். அதே அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், தாழ்மை உள்ளவனை தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இதெல்லாம் நாம் செய்யும் பொழுது என்ன நடக்குமா பாருங்கள். கடைசி ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 21:7 வசனம், மிகவும் முக்கியமான வசனம். Revelation chapter 21 and verse 7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். நாம் அவருடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக, மகனாக, மகளாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதற்காக தான் அந்த பூமியிலே பல ஊழியங்களை நாம் செய்கிறோம். பலரிடத்திலே ஆண்டவரை குறித்து சொல்லுகிறோம், ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் எப்படி இருக்க வேண்டுமா? ஜெயம் கொள்ள வேண்டும். எதை ஜெயம் கொள்ள வேண்டும்? மாம்சத்தின் கிரியைகளை ஜெயித்து கர்த்தருக்கு பிரியமுள்ள சித்தமுள்ள வாழ்க்கை நாம் வாழும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசு ஜெயித்ததை போல நாமும் ஜெயித்து மாம்சீகமாக செயல்படாதபடி ஆவிக்கேற்றபடி பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலோடு கூட இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஜெயித்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்வார்? அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவானாம். அவரிடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், கிருபைகள், இரக்கம், தயவு, அவருடைய வல்லமை, அற்புதம், அதிசயம் எல்லாவற்றையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது அவர் நம்மை பார்த்து என்ன சொல்வார்? நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாய் இருப்பான். அதுதான் பெரிய பாக்கியம். ஒரே பேரான குமாரனை அனுப்பினதற்கு காரணம் நம்மை அவர் குமாரர்களும் குமாரத்திகளுமாய் மாற்றுவதற்காக. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்கிறார்? தம்முடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த புதிய வருஷத்திற்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக புதிய மனிதர்களாக, அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்முடைய சாட்சியின் மூலமாக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இருக்கிற இடங்களிலே அப்படியே எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது.
இன்றைக்கும் நேரலையில் இணைந்திருக்கிறவர்கள் கூட இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளும்படி நான் உங்களை வருந்தி அழைக்கிறேன். எனக்கு இந்த வருஷம் மோசமான ஒரு வருஷம், கண்ணீர் நிறைந்த வருஷம், இழப்புகள் நிறைந்த வருஷம், நெருக்கங்கள் வந்த வருஷம், என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்ட வருஷம் என்று சொன்னாலும் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரா? நான் உனக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன், ஆயிரமான நன்மைகளை எல்லாம் நான் உனக்கு செய்திருக்கிறேனே, அதை நினைத்து நீ என்னை துதிக்கும் பொழுது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆயிரம் நன்மைகள் அதிதினம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாரும் நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாம் கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த வருடத்தில் ஒருவேளை கடைசி கூட்டமா இருக்கலாம். அவருடைய கிருபைக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, அவருடைய வல்லமைக்கு முடிவில்லை. அவர் சர்வ வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைப்பது ஒருபொழுதும் தடைபடாது. சர்வ வல்லமை உள்ளங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருடத்தின் கடைசி கூட்டத்தில் நாங்கள் வந்திருந்தாலும் அப்பா, நீ நல்லவர், நீர் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்தவர். நீர் கொடுத்த மூச்சு இன்றும் இந்த ஜீவனில் இருக்கிறது ஆண்டவர். எங்களுக்கு எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தீரே, எங்களை பிரயாணங்களில் பாதுகாத்தீரே, நாங்கள் செய்தவைகளை ஆசீர்வதித்தீரே, இக்கட்டான பாதியிலும் துணையா எங்களுக்கு வந்தீரே. நீ நீட்டப்பட்ட கரத்திற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த நாளின் செய்தியில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கூறுவதற்காக நன்றி. அநேக நினைக்கிறீர்கள், என்னுடைய மகளுடைய திருமணம் தடைபட்டே போனது, எப்படியாவது இந்த வருடத்தில் முடியும் என்று நினைத்தேனே. என் அன்பு சகோதரனே, கலங்காதே. தேவன் புதிய வருடத்தில் புதிய காரியங்களை உன்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பழையவர்களோடு கூட புது வருஷத்துக்கு போக முடியாது என்று அவர் பிரசங்கிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே வியாதி இருக்கிறது, இந்த வியாதியை சுமந்து கொண்டு நான் எப்படி புதிய வருஷத்துக்கு போக முடியும்? அன்பு சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல, தேவனுக்கு விருப்பமில்லை. ஆகவேதான் எல்லா வியாதியஸ்தரையும் அவர் சுகமாக்கினார். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினவர். இயேசுவின் நாமத்தில் உன்னை அலக்கடித்துக் கொண்டிருக்கிற, அநேக வருடங்களாய் அலக்கடித்துக் கொண்டிருந்த வியாதி இன்றைக்கு உன்னை விட்டு நீங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் அது விலகி ஓடி போகிறது. விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். அநேக உள்ளங்களை நீர் ஆறுதல் படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், காயங்களை ஆற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் உடைய பிள்ளைகள் மாற்றப்பட்டவர்களாக, ஆவியின் கனிகளை தரித்துக் கொண்டவர்களாக, உலகத்தின் அதிபதியாக இருந்தவன் அவனுடைய பிடி எங்களிடத்தில் ஒன்றும் இல்லாமல் போகும்படி அந்த கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு
ஆவியின் கனிகளை தரித்துக் கொண்டவர்களாக, உம்முடைய அன்பை தரித்துக் கொண்டவர்களாக நடமாடும் சாட்சிகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உடைந்த குடும்பத்தோடு நான் புதிய வருஷத்திலே பிரவேசிக்கட்டுமா என்று அருமையான சகோதர சகோதரிகள் இருதயங்களில் பேசுகிறது என்னுடைய செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் அவர்களை பார்த்து சொல்கிறீர், நீ விசுவாசிக்க கூடுமானால் என்னுடைய வல்லமையின் கரம் அற்புதத்தை செய்து உன் குடும்பங்கள் இணைக்கப்படும். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். கோபங்கள், எரிச்சல்களை விட்டுவிட்டு, கருத்து வேறுபாடுகளை விட்டுவிட்டு ஆண்டவரின் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் நினைவு கூர்ந்ததற்காக ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களை விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். பலவீனமாய் இருக்கிறவர்கள், வியாதியின் தாக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு சுகம் கட்டளையிடப்படுவதாக. வியாதிகள் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விட்டு, எல்லைகளை விட்டு ஓடி போவதாக. விசேஷமாக 1ஆம் தேதி கூட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சகல சத்துருவின் கிரியைகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், அசுத்த கிரியைகள், மனிதர்களுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கடிந்து அப்புறப்படுத்துவீராக. நாமம் உயர்த்தப்படுவதாக. எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக மகிமையான காரியங்களை நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் செய்தியில் ஆன்லைன்ல இணைந்திருந்தவர்கள், பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள், விசேஷமான திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்கள், யாராயிருந்தாலும் ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. புதிய வியாபாரங்களை புதிய வருஷத்தில் தொடங்க வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கே ஒரு நல்வார்த்தை கொடுக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உன்னுடைய கரத்தின் கிரியைகளை நான் ஆசீர்வதித்து விட்டேன் என்று சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம்பா. வருடமெல்லாம் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இப்படி பிள்ளைகள் இழந்து போனார்களோ, புதிய வருஷத்தில் அவர்களுக்கு ஒரு அத்தனையாக அல்ல, இரட்டத்தனையாக நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தடைகள் நீங்கட்டும், சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும், நீ நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த ஊழியர்களுக்காக கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், இசை வாசிக்கிறவர்கள், பாடல்களை பாடுகிறவர்கள், பின்னணியிலிருந்து உதவி செய்கிறவர்கள், மீடியாவில் உதவி செய்கிறவர்கள், ஆடியோவில் உதவி செய்கிறவர்கள், அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு இன்றைக்கு வெட்கப்பட்டு போய் அப்படி நாம மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகருடைய இருதயங்கள் இன்றைக்கு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும். நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும் இலவசமாய் உம்முடைய கிருபை கிடைக்கிறது அல்லவா? உம்முடைய கிருபையினாலே எங்களை நீர் போஷித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, மகிமையான காரியங்களை நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஏறப்பெற்ற நாட்களை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர். அவைகளை சுதந்திரிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை அநேகருடைய இருதயங்களில் ஸ்தாபிக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றி வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்தகார சக்திகளை மேற்கொண்டு ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இந்த நாளின் செய்தியில் இணைந்திருந்த அத்தனை பேரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, என் அனுதின பலன் ஊழியங்களின் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் வருகிற 2024 ஜனவரி 1ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு சென்னை வேப்பேரியில் உள்ள BKN வளாகத்தில் நடைபெறும். இதில் நம் அன்பு சகோதரர் ஜேக்கப் ரூபன் அவர்கள் 2024க்கான வாக்குத்தத்த செய்தியளித்து 2024க்கான தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் அளிப்பார்கள். இந்த புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்கள் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மறந்துவிடாதீர்கள், என் அனுதின பலன் ஊழியங்களின் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் 2024 ஜனவரி 1ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு BKN வளாகத்தில் நடைபெறும். யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.